வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. சிறிதளவு நம்ம அதிகாலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது, நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் அவதிப்படும் போது எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அனைத்து சத்துக்களுமே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்பு இயங்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே நமக்கு கூட்டி கொடுக்கறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தி சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நெல்லிக்காய் ஜூஸ் வராமல் தடுக்கும். ஸோ இதுக்கு காரணமாக நிறைந்திருக்கக்கூடிய நெல்லிக்காயினுடைய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் முதல்ல எப்படி ஏற்படுதுன்னு அந்த காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம போதுமான அளவுக்கு நீர் சத்து, நார் சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போகிறது, அதிக நேரம் கண் விழிக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ், மாவுச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் அசைவ உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் செரிமானம் தொடர்பான கோளாறுகள், குறிப்பாக மலச்சிக்கல்லாம் ஏற்படும். ஸோ இவங்க எல்லாமே தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியேறிடும், வாயு தொல்லையுமே உங்களுக்கு நீங்கிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுக்கும், மலச்சிக்கலை குணமும் படுத்தும். அதாவது வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் அந்த குடல்களில் இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை எளிமையாக வெளியேற்றிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்துரும். இதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ உணவுகள் செரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வழியாக உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், எந்த செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் இல்லாமல் செரிமான மண்டலத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். தோல் சுருக்கங்கள் நீங்கி போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், அதிகாலையில் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே உங்களுக்கு வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சருமத்தினுடைய அந்த பளபளக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு முகப்பொரு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கொள்ளும் போது முகப்பொருட்கள் உங்களுக்கு கியூர் ஆகிடும், ஏற்படாமலும் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக பங்களிக்கும். ஸோ அது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க, அந்த வெண்குஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு, வெண்குஷ்டம் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் நெல்லிக்காய்களையும் நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் நீர் சத்து, கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான இருக்கிறதால இறந்த செல்கள்லாம் அழிக்கப்பட்டு முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய்ங்க. அது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக சுலபமாக ரத்தம் ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து கொண்ட வேதிப்பொருட்கள் எல்லாமே நமது உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீக்கும். அதே போல ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிகிறத முன்னாடியே தடுக்கும். இதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாத்துக் கொள்ளலாம். இதனால ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவுகளும் இருக்காது, உடல் நரம்புகளையும் இறுக்கங்கள் தென்படாது, இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகாது நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம், இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கலாம். அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதை காட்டிலும் குணமும் நம்ம படுத்திக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருக்கிறதால ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். இதை சரி பண்ணுறதுக்கு எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து
தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்தும். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது டிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்தும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைக்கப்பட்டு சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே அழித்து அதை நம்மளுடைய உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் செய்யுது. ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த சுவாச மண்டலத்தையே பலம் பெற வைத்துக் கொள்வதற்காக நெல்லிக்காய் ஜூஸை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, சிம்பிள். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தியுமே நெல்லிக்காய் ஜூஸ் அதிகரித்து கொடுக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். மூளை நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கும், மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து மூளை செயல்திறனை சிறப்பாக வைக்கிறதுக்கு, எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கண் பார்வை திறன் தெளிவு பெறுவதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிலிருந்து விடுபடுவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்குங்க. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு அதிகரிச்சுட்டே போகும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ ஒரு நேச்சுரல் ஃபுட்டாக இருக்கு. அப்போ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கெல்லாம் கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்கள் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்கும். ஸோ இதனால் கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கூர்மையான கண் பார்வையை நம்ம பெறுவோம். வயதானவர்கள் தங்களுடைய அந்த கண் பார்வை ஓரளவுக்கு, அப்போ வயதானவர்களுக்கு கண் பார்வை திறன் மங்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஓரளவுக்கு அதிகமாக மங்காமல் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காகவே அவங்களுமே நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியோர்கள் வரைக்குமே அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். இப்போ ரிசர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறைஞ்சிருக்கிறத மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களை ஏன் குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்கள் தான் நம்முடைய உடம்புல எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கு. அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடணும், எலும்புகளை வலிமை பெற வைக்கணும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற தொந்தரவுகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.